ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இப்போது நம்ம பார்ட் 1 பார்ட் 3, அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் லாஸ் பண்ணியிருக்கோம், லாஸ் பண்ணனால என்ன ஆச்சு, ஸோ அதை எப்படி பீட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாமே ஜென்ரலாக வந்து 50 வியூஸ்க்கு மேலே தாண்டாது. ஸோ 50 வியூஸ்க்கு மேலே போகிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த சேனல், அதாவது இந்த வீடியோவுக்கு 1000 வியூஸ் மேலே போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்ட் 3 வந்து உடனே இந்த ஒரே வாரத்தில், அதாவது 18ஆந்தேதி போன 18ஆந்தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அடுத்த வாரம் ஆகுது. ஸோ ஒரு வாரத்துலேயே நம்ம வந்து அடுத்த பார்ட் 3 ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, வாங்க இப்போ பார்ட் 3க்கு போகலாம். இப்போது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படி, இப்போ பார்ட் 2 வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம வந்து ஒரு நிறைய கோர்ஸ் படிச்சிருப்போம். அந்த கோர்ஸில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அரைவ் பண்ணியிருப்போம், அதாவது கண்டுபிடிச்சிருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத அரைவ் பண்ணியிருப்போம். அதாவது மினிமம் வந்து 1:2 ரேஷியோ வச்சுருந்தாலே நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும், அது வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அது வந்து எல்லா டைமும் எடுக்கிற மாதிரி இருக்கா, அந்த ட்ரேடு கிடைக்கிற மாதிரி இருக்கா, அப்படி எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 6 மாதமோ மினிமம் 6 மாதம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த 6 மாதத்தில் நீங்கள் ட்ரேடே பண்ணாமல் வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இந்த 6 மாதத்தில் நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்களா. ஸோ ஏதோ கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ மினிமம் இந்த 6 மந்த்ஸு, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகிற வரைக்கும், புரிகிற வரைக்கும், அது அத்துப்படி ஆகிற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மினிமம் நான் வந்து 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இந்த 1.5 வருஷத்தில் நான் வந்து நிறைய கடனை வந்து அடைச்சிருக்கேன். ப்ளஸ் அதே நேரத்தில் கடன் அடைச்சனால அதே நேரத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் வந்து சேர்த்து வச்சேன். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு நானே ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேனலே ஆரம்பித்தேன். நான் வந்து எடுத்த உடனே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சேனல் ஆரம்பிக்கலை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம், எவ்வளோ வருஷமோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து மணி வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ண வரணும் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வர்றேன். ஓகேங்களா. எடுத்தோடனே நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிச்சுன்னு டப்புன்னு வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ பார்ட் 3ல் வந்து அங்கே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வரும்போது இந்த மாதிரி நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அதனால் உங்களுக்கு ஃபீஸ் பாதி கட்டலாமா அப்படின்னு நிறைய கேட்டிருக்கீங்க. இதை வந்து ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, என்னோடய ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. நான் அதை பற்றி இப்போ பேச வரல. அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி பீட் பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து எங்கேயும் போயிடாது. உங்களோட நிலையை வந்து கொஞ்சம் சீர்படுத்துங்க. உங்களோட மனநிலையும் சரி, இந்த பணத்தோட இந்த பண தேவைகளும் சரி, அதை சீர்படுத்துறதுக்கு தயவு செஞ்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தான் உங்கள் மைண்ட் செட் வந்து மாறும். ஆல்ரெடி உங்கள் மைண்ட் செட் வந்து பணம் இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் யாரை பார்த்தாலும் பணம் கேட்கணும், பணத்தை எப்படியா சேவ் பண்ணணும்னு இருக்கும். அப்போ நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போனீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் வந்து உள்ளே போகிற நிலைமைக்கு, அதாவது இன்னும் கீழே போகிற நிலைமைக்கு வரும். அதனால் அந்த அந்த டயத்தில் வந்து உங்கள் மைண்ட் செட் சீராகிற வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. இதுதான் உண்மை. இது பண்ணிங்கன்னா அவ்வளோதான். திரும்ப நீங்கள் வந்து பார்ட் 1க்கு தான் போவீங்க. சரிங்களா. திரும்ப பார்ட் 3க்கு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அகைன் பார்ட் 2 போகணும், அகைன் பார்ட் 3 வரணும். ஸோ டைம் எடுக்கும். ஸோ ஒரு வருஷம் மினிமம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறதால உங்களுக்கு வந்து காசு வந்து மிச்சமாயிருக்கும். அந்த காசில் நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் நிலையை வந்து சீர்படுத்திருப்பீங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணலாம் பார்ட் 3. இப்போ இந்த பார்ட் 3ல் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது ஆல்ரெடி நீங்கள் படித்ததில், இப்போ நான் ஒரு 10 பேட்டை படித்தேன்னா என்கிட்ட 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த 10 ஸ்ட்ராட்டஜியில் எது சிறந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருப்பேன் இல்லையா. அந்த ஒரு வருஷம் ப்ராக்டிஸில், அந்த ஒரு வருஷம் ப்ராக்டிஸில் அதில் வந்து நான் ஒரு 11 கோர்ஸ் படித்தேன். அதில் வந்து 7 டுபாக்கூர் தான். 7 எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அது எல்லாமே என்னென்ன ஸ்ட்ராட்டஜினா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. அது வந்து மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து சூட் ஆகலை, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி அது ஃபாரெக்ஸில் வேணால் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஃபாரெக்ஸில் வந்து டேட்டாவே கிடையாது. உங்களுக்கு அந்த ஹை, லோ, க்ளோஸ், ஓப்பன் இது தவிர வேறு எந்த டேட்டாவும் கிடையாது. பட் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் பையர், செல்லர், வால்யூம், ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, எல்டிபி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த மாதிரி எவ்வளவோ நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஆனால் ஃபாரெக்ஸில் வந்து அப்படி எதுவும் கிடையாது. அதனால் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஃபாரெக்ஸ், இந்த இதை சொல்லியிருப்பேன், இந்த எஸ்எம்சி கான்செப்ட், ரீட்ரேஸ்மெண்ட், அது எல்லாமே ஃபாரெக்ஸில் உங்களுக்கு ஒத்து வரும். ஓகேங்களா. மற்ற இந்தியன் மார்க்கெட்டில் இது வந்து ஒத்து வராது. ஓகேங்களா.
ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நவ் யூ தாட் வி ஹாவ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வெல் ஒர்க்கிங் இன் ப்ராக்டிஸ் கிளாஸ் அண்ட் பேப்பர் ட்ரேடிங். அதாவது நீங்கள் அதை வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை வந்து நல்ல ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பீங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா அது வந்து ஒரு டைரியில் எழுதி 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 ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இது ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ இது ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அகைன் உங்களுக்கு மணி வேணும். சரி, நம்ம தான் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சோம்ல, நல்லா தானே ஒர்க் ஆகுது, இப்போ எப்படியாவது காசு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நீங்கள் வந்து கொஞ்சம் பணத்தை வந்து ஒன்று சேமித்து வச்சுருப்பீங்க, இல்லைன்னா அகைன் வந்து இதை இன்னொருத்தட்ட சொல்லி கன்வீனியன்ஸ் பண்ணி மறுபடியும் கடன் வாங்குவீங்க. அப்படி கடன் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே இருந்தாலும் அகெயின் உங்களுக்கு லாஸ் வரும். யூ காட் அட்லீஸ்ட் 1 இயர் பிரேக். அதாவது இந்த 1 இயர் பிரேக் இல்லைன்னா, இந்த பார்ட் 2 வந்து நீங்கள் 1 இயர் பிரேக் எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கரெக்டாக பில்ட் பண்ணி வைக்கலைன்னா உங்களுக்கு பில்ட் பண்ணி வச்சாலும் வைக்கலைனாலும் கண்டிப்பாக அகைன் வந்து உங்களுக்கு லாஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ அதாவது திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மணி சேர்த்து வச்சு இல்லை மணி பாரோ பண்ணியோ நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அண்ட் நவ் அகெயின் இட் இஸ் எண்டட் வித் லாஸ். அதாவது திரும்ப வந்து லாஸில் வந்து நிற்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ரியல் டைம் ட்ரேட் எடுக்கும்போது அது வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்காது, இல்லைனா அந்த டைமிங் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருந்திருக்காது. அது என்ன டைமிங் சூட்டபுள்னா, அந்த டயத்தில் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை வரும். ஏன்னா நீங்கள் வேலையில் இருப்பீங்க இல்லையா, வேலையில் இருந்துட்டு தான் இந்த ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து சும்மாவெல்லாம் இருக்க முடியாது, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடைக்காது இல்லையா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க, அப்போ அது சூட்டபுள் ஆகிருக்காது. காசு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸ் பேப்பர் ட்ரேடிங்லேருந்து ரியல் ட்ரேடிங் ரொம்பவே மாறும். ஓகேங்களா. அப்போ வந்து உங்களுக்கு எமோஷனெலாம் பயங்கரமாக இடிக்கும். ஸோ அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே கம்மியாயிடும். அந்த லாஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதுதான். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரியல் ட்ரேடிங் பண்ணுறப்ப உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருந்திருக்காது, ட்ரேடிங் டைம் வந்து சூட்டபுளாக இருந்திருக்காது. லெஸ் கான்ஃபிடென்ட் ஒயில் ட்ரேடிங் ரிவெஞ்ச். அதாவது அந்த ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் லாஸ் பண்ணதெல்லாம் உங்கள் மைண்டில் வந்து போகும். அப்படி வந்து போகிறனால உங்களுக்கு வந்து திரும்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஐயோ ஒரு வேளை திரும்ப இதுலேயும் லாஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி அந்த பயம் வரும். அகைன் நீங்கள் வந்து ரிவெஞ்ச் எடுப்பீங்க திரும்ப பழையபடி. இல்லை, விட்டதை எப்படியா பிடிக்கணும், நான் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு உங்களை மைண்டை நீங்களே உங்களை கன்வீனியன்ஸ் பண்ணி அகைன் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. அது வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங்காக போகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களை லாஸ் பண்ணி விட்ரும். இல்லை, லாஸ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. இப்போ யோசிப்பீங்க, என்னடா நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது, காசும் வந்துச்சு, அகைன் திரும்ப ட்ரேட் பண்ணாலும் திரும்ப லாஸில் போகுது. அப்போது நம்மளை யாராவது பார்த்துட்ருக்காங்களா அப்படின்லாம் திரும்ப யோசிப்பீங்க. ஒருவேளை நமக்கு ட்ரேடிங் செட் ஆகாதா அப்படின்லாம் பயங்கரமாக யோசிப்பீங்க. ஸோ இப்படிலாம் உங்களுக்கு நடந்தது. அதாவது இந்த பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2ல் நீங்கள் கொஞ்சம் படித்து தெரிஞ்சு திரும்ப ட்ரேட் பண்ணி திரும்ப லாஸ் ஆகி, இல்லை ரொம்ப டைம் ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த பிரேக்கில் மனசையும் செட் பண்ணிக்கிட்டு பைசாவையும் செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜியும் செட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இது வரைக்கும் போனது போகட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இதுக்கப்புறம் இப்போது இட் இஸ் டைம் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் இன்டு ஸ்ட்ராங். அதாவது இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருந்த மைண்ட் செட் வந்து எம்ப்ளாயி மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து எம்ப்ளாயி மைண்ட் செட். இது வரைக்கும் இருந்தது எம்ப்ளாயி மைண்ட் செட். இப்போது நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை வந்து இங்கே எழுதிட்டேனா, இப்போது உங்கள் மைண்ட் செட்டை வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கு மாற்றணும். இதுக்கு இப்போ என்ன பண்ணணும், ஏன்னா எம்ப்ளாயி மைண்ட் செட் வந்து ரொம்ப வீக்கான மைண்ட் செட் இது. அதனால் இது வரைக்கும் இந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டியது பிஸ்னஸ் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை வந்து எப்படி கொண்டு வர்றது, இதுக்கு ஒரே வழி. அதாவது எனக்கு வந்து இதுதான் உதவி இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு ஒரு புக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், இல்லைனாலும் இது தேடி பாருங்கள். ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு புக்கு இருக்கும். அதில் நிறையா வெர்ஷன்ஸ் இருக்குது, ஒரு 5-6 புக்கு இருக்குது. அதில் ஏதோ 2 படிங்க, சரிங்களா. அந்த 2 படிக்கிறதுனால இதில் வந்து சில நிறைய தகவல்கள் இருக்குது. எல்லாமே உண்மை தகவல் தான். அதுலேருந்து உங்களுக்கு வந்து சில நாலேஜ் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றக்கூடிய நாலேஜ், சரிங்களா. அதில் வந்து எந்த கீர்முலாலாம் இருக்காது. ஏற்கனவே உங்கள் பக்கத்தில் உங்கள் எதிர் வீட்டில் இல்லை உங்களுக்கு மேலே உள்ளவங்க அதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதனால தான் இந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்டில் இருப்போம். அந்த புக்கில் உள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் செட் வந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டிய மைண்ட் செட்டாக மாறிடும். ஓகேங்களா. அது என்னப்பா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டு அப்படின்னா சொல்கிறேன். மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ளே வித் மணி. ஏன்னா இப்போ நீங்கள்
இது வரைக்கும் எம்ப்ளாயினா என்ன, ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்தாலும் ஓகே. இப்போ அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்னா என்னென்னா, எம்ப்ளாயி மைண்ட் செட்னா என்ன, நீங்கள் எவ்வளோ வேலை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான் உங்களுக்கு வந்து சம்பளமாக வரும். ஆனால் பிஸ்னஸ் மைண்ட் செட்னா அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும். ப்ளஸ் அது ஒரே நேரத்தில் வராது, ஒரு நேரத்தில் மொத்தமாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்போனா அது வரைக்கும் இப்போ நீங்கள் இது வந்து ஒரு மாதம் உழைச்சா ஒரு மாதத்தோட முடிவில் உங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். அப்போது நீங்கள் அதுக்கு வந்து ஒரு மாதம் வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் பிஸ்னஸ் மைண்ட் செட்டுன்றது அப்படி இல்லை. உங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாது, அந்த டைமே தெரியாமல் நீங்கள் பயங்கரமாக உழைக்கணும். உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மணி வரும் பார்த்தீங்களா, அன்றைக்கி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் உழைச்சிங்களா எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்போனா என்னென்னா, உங்களுக்கு மணி எப்போ வரும்னே உங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட முயற்சியை கைவிடாமல் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் பிஸ்னஸ் மைண்ட் செட். சரிங்களா? உங்களுக்கு எப்போ பணம் வரும்னு தெரியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் உழைக்கணும்னு தெரியாது, எவ்வளோ எஃபர்ட் போடணும்னு தெரியாது. இதுதான் பிஸ்னஸ் மைண்ட் செட். அந்த எஃபர்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பூரே பிச்சுக்கிட்டு பணம் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். அது வந்து இந்த ரிச் டாட் புவர் டாட் புக்கில் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து நான் எடுத்துக்கிட்டதில் ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். அந்த புக்கில் இருந்து சில தகவல் உங்களுக்கு வருமா? ஸோ அந்த தகவல் என்னென்னா, முதல்ல க்ரோ பை யுவர் செல்ஃப் ஆர் க்ரோ வித் தெம் செல்ஃப். அதாவது யுவர் செல்ஃப்னால் என்னென்னா, உங்களாலே நீங்கள் வந்து வளர்ந்துக்கிறது. அதாவது உங்களுக்கு உண்மையிலே திறமை இருக்குது, அறிவு இருக்குது, இல்லை உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? பணம் மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. உங்களுக்கே சொந்தமாக சில சுய அறிவுகள் நிறையா இருக்கும். உங்களால் நிறைய அப்சர்வ் பண்ணுவீங்க, நிறையா கற்றுப்பீங்க, மற்றவங்களோட கொஞ்சம் டேலண்ட்டாக இருப்பீங்க. அந்த மாதிரி சிலதை சொல்கிறேன். சரிங்களா? தனித்துவமாக இருப்பீங்க. அதாவது நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிடுவீங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா, நீங்கள் எடுத்தோடனே சில யூடியூப் வீடியோ பார்த்து நீங்களும் ஒன்று கற்றுக்கிட்டு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்ட் 1 பார்ட் 2க்கே வந்திருக்க மாட்டீங்க. கரெக்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இதுதான் க்ரோ பை யுவர் செல்ஃப். சரிங்களா? ஸோ அப்படி இருந்தால் இந்த புக்கே உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. ஸோ உங்களுக்கே சொந்தமாக ஒரு அறிவோ திறமையோ இல்லை பணமோ இருந்தால் நீங்களே வந்து முன்னேறிடுவீங்க. இது இல்லைன்றனால தான் நம்ம இங்கே பார்ட் 3 வரைக்கும் வந்திருக்கோம். பார்ட் 1, 2, 3 வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அப்படின்னா அடுத்தது பார்ட் 3ல் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, க்ரோ வித் தெம் செல்ஃப். அதாவது தெம் செல்ஃப் அப்படின்னா அவங்களோட நீங்கள் க்ரோ ஆகுங்க, அதாவது வளருங்க. அது என்ன அவங்களோடனா, ஆல்ரெடி வளர்ந்துருக்காங்கல்ல அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டா அவங்க வளரும்போது நீங்களும் சேர்ந்து வளர்ந்துருவீங்க. இதுதான் இதோட அர்த்தம். அதாவது நீங்கள் வளரணும்னா, ஒரு மரத்தோட உயரத்தை நீங்கள் அடையணும்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று ஏறணும். உயரமாக இருக்கிற மரத்தில் கஷ்டப்பட்டு ஏறணும். இல்லை உங்களுக்கு ஏற தெரிலனா, ஒரு மரம் செடியாக இருக்கும்போதே அது மேலே போய் ஏறி உட்காந்துருங்க. அந்த செடி வளர்ந்து வளர்ந்து மரமாக மாறும்போது நீங்கள் உயரத்தில் இருப்பீங்க. இதுதான் இதோட அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, உங்கள் ஈகோவை கழட்டி செருப்பாலே அடித்து வெளியே துரத்தி விட்ருங்க. உங்கள் ஈகோ தான் நீங்கள் வளர்கிறத தடுக்கிறது மொதல் விஷயமே உங்கள் ஈகோ தான். சரிங்களா? ஸோ முதல்ல ஈகோ வெளியே எடுங்க. அப்போனா தான் நீங்கள் தடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வளரக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அதான் தடுக்குது. அதாவது இவங்கிட்ட போய் கேட்கணுமா, இவங்கிட்ட போய் இவ்வளோ திட்டு வாங்கி நம்ம கற்றுக்கணுமா, இவன் இவ்வளோ பேசுகிறான், இவன் நமக்கு செட் ஆவானா, அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து அந்த ஈகோ தான் கொடுக்கும். ரெண்டாவது, இது எதுக்காகனா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்குது. அதை பொறுத்து தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதாவது உதாரணத்துக்கு இங்கே ஒரு ரோடுன்னு கொடுத்துருக்கேன்னா, ட்ராவல் இன் யுவர் ரோட் நாட் இன் கம்ஃபர்டபுள் ரோடு. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு 4 ரோடு இருக்குது. ஒரு ரோடு வந்து நல்லா தார் ரோடு, நல்லா லெவலாக இருக்கிற தார் ரோடு, ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொன்று வந்து வெறும் ஜல்லி மட்டும் இருக்கிற கரடு முரடான ரோடு. இன்னொன்று அந்த இடத்துல ரோடே இல்லை, வெறும் மண் தரை தான், அந்த காட்டு தரை தான். சரிங்களா? மேடும் பள்ளம் சகதியுமாக இருக்கும். இப்போ அந்த 3 ரோட்டில் எந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, அந்த தார் ரோட்டில் தான்ப்பா ட்ராவல் பண்ண, அதானப்பா ஸ்மூத்தாக இருக்குன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, எந்த ரோட்டில் போனால் உங்களோட இலக்கு வருமோ அங்கே தானே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இப்போ அந்த கரடு முரடாக இருக்கிற ரோட்டு வழியாக போனால் தான் உங்கள் வீடு வரும்னா நீங்கள் அந்த ரோட்டில் தானே போய் ஆகணும். அந்த ரோடு எப்படி இருந்தால் என்ன, அதானே உங்கள் வீடு, அதில் போனால் தானே உங்கள் வீடு வரும். அப்போது நீங்கள் போகக்கூடிய திசையை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, நீங்கள் இடத்த தீர்மானிக்கணும். அந்த இடத்துக்கு எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியுமோ அப்படியெல்லாம் மாற்றிக்கணும். அதுதான் இந்த 2 விஷயம். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். ஒன்று, ஈகோவை அடித்து துரத்தி யார் முன்னேறி இருக்காங்களோ அவங்க கூட போய் சேர்ந்து நீங்களும் கூடவே முன்னேறணும். அது எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் சரி, உங்களோட இலக்கை மட்டும் நீங்கள் தீர்மானிங்க. ஓகேங்களா? உங்களோட கோலை மட்டும் நீங்கள் தீர்மானிங்க. பாதையை நீங்கள் தீர்மானிக்காதீங்க. உங்கள் பாதையை அந்த கோல் தான், உங்களோட இலக்கு தான் தீர்மானிக்கும். சரிங்களா?
அப்புறம் பில்ட் எ பைப்லைன் நாட் எ வாட்டர் டேங்கர். அப்படின்னா என்னென்னா, இதுவும் இந்த புக்கில் இருந்தது தான், இந்த ரிச் டாட் புவர் டாட் புக்கில் இருந்தது தான். அது என்னென்னா, இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைன்னா ஒரு வாட்டர் டேங்கர் கட்டி அதில் தண்ணி வச்சுட்டா அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு உங்களுக்கு சப்ளை கிடைக்கும், குறிப்பிட்ட நாளுக்கு உங்களுக்கு அதோட தாகம் தீர்க்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த டேங்கர் தீரும்போது ஒவ்வொரு தடையும் நிரப்பக்கூடிய, அதாவது நிரப்புற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் பைப்லைனை வந்து பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, பைப்லைன் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ஈஸியாக பில்ட் பண்ண முடியாதுல்ல. நிறைய எங்கெங்கேருந்தோ எடுத்து லைன் பண்ணி எங்கெங்கேயோ ஜாயிண்ட் பண்ணி லீக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கு ஒரு குழாய் வைக்க முடியும். அப்படி வச்சுட்டிங்கன்னா இது வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ டேங்கர்னால் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரொம்ப பயங்கரமாலாம் நான் டீப்பாக போகல, சரிங்களா. ஒரு வாட்டர் டேங்க்னால் ஒரு பானைன்னு எடுத்துக்கோங்க. அந்த பானைக்குள்ளே நீங்கள் எப்பப்போ தண்ணியை நிரப்புறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும், சரிங்களா. இப்போ ஒன் டைம் தான் நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒன் டைம் டேங்கர் வாங்குறீங்க, அதில் வந்து ஒன் டைம் தான் தண்ணி வரும். அதாவது தண்ணி கேன் வாங்குற மாதிரி ஒரு டைம் வாங்கிட்டிங்கன்னா அது தண்ணி தீர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், திரும்ப உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, அகைன் இன்னொரு தடவை வாங்கணும். இதே நீங்கள் பைப்லைன் வீட்டில் ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பைப்லைனை நீங்கள் எப்போ திறந்தாலும் உங்களுக்கு தண்ணி வரும்ல. அப்போ உங்களுக்கு தேவை தண்ணி டேங்க் இல்லை, வாட்டர் பைப் லைனு தான் தேவை. ஸோ அந்த வழியை தான் நீங்கள் உருவாக்கணும். ஸோ நீங்கள் வாட்டர் டேங்க், அந்த தண்ணி டேங்க் வந்து நீங்கள் எப்போ காசு கொடுத்தாலும் வாங்கிடலாம். ஆனால் பைப்லைன் வந்து இப்படி எப்போ காசு கொடுத்தாலும் பண்ண முடியாது. இது ஒன் டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒன் டைம் பண்ணுறது தான் உங்கள் உழைப்பு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட் எல்லாமே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாக தான் உங்களோட உழைப்பு இருக்கணும், சரிங்களா. இதை தான் இந்த புக்கில் இருந்து நான் கற்றுக்கிட்டது. அதைத்தான் நீங்கள் அதைத்தான் நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான், இந்த 3 தான் பிஸ்னஸ் மைண்ட் செட்டாக வந்து உங்களோட நார்மல் மைண்ட் செட்டை வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட்டாக மாற்றணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த பிஸ்னஸ் மேனோட மைண்டெல்லாம் எப்படி இருக்கும். இந்த கஸ்டமர்கிட்டலாம் விழுந்து இந்த லலிதா ஜுவல்லரி, இந்த போத்தீஸ், இந்த மாதிரி எங்கே போனாலும் பாருங்கள், இல்லை அண்ணாச்சி கடை எங்கே போனாலும் பாருங்கள், கஸ்டமர் நம்ம வாங்க போகிறது 10 ரூபா, 5 ரூபா, இல்லை 20 ரூபா, இல்லை அதிகபட்சம் 1000 ரூபா பொருள். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது லட்சக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள பொருள். ஆனால் அந்த 10 ரூபா வாங்குறவங்களுக்கு ஒரே மரியாதை தான் கொடுப்பான், 1000 ரூபா வாங்குறவங்களுக்கு ஒரே மரியாதை தான் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு ஈகோ கிடையாது, சரிங்களா. அவனுக்கு தேவை வியாபாரம் ஆகணும். அது யார்கிட்ட இருந்தால் ஆனால் என்ன, பிச்சைக்காரன் வந்து அவன் பொருளை வாங்கினா கூட அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் தான். ஸோ இதுதான் பிஸ்னஸ் மைண்ட் செட்டு, ஓகேங்களா. ஸோ அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட இலக்கு எங்கே இருக்கோ அந்த பாதை எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நல்ல பாதையாக இருக்கணும். நல்ல பாதைனா நல்வழியில் இருக்கணும், சரிங்களா. அதான் முக்கியம். திருடலாம் கூடாது, அதை தான் சொல்ல வந்தேன், சரிங்களா. ஹேக்கிங்கு திருடலாம் கூடாது. பட் நல்வழியில் நம்ம கோல் நோக்கி அது எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் பயணித்து தான் ஆகணும், சரிங்களா. அடுத்து நீங்கள் வாட்டர் டேங்கை நீங்கள் பில்ட் பண்ணக்கூடாது, பைப்லைனை தான் பில்ட் பண்ணணும். அதான் நிரந்தரமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்கள் பில்ட் பண்ணணும், சரிங்களா. ஒவ்வொரு தடவை மாற்றக்கூடிய மாதிரி, இல்லை ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து திரும்ப செட்டிங் போடுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 நாளைக்கு, அதாவது 10 தடவை தொடர்ச்சியாக இப்போ ஒரு வாரத்தில் 22 நாள் இருக்குல்ல, ஒரு 2 வாரம் 10 நாளைக்கு உங்களோட கேபிட்டல் இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எங்கே காணாது, ஓகே, நீங்கள் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட 1 லட்சம் வந்து கேபிட்டல் இருக்கணும், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50% உள்ள ஸ்ட்ராட்டஜி அதாவது வின்னிங் ரேஷியோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எடுக்கிற 10 ட்ரேடில் 5 வாட்டி பாஸ் ஆகும், 5 தடவை ஃபெயில் ஆகும்னா, நீங்கள் ஃபெயில் ஆகும்போது இங்கே வந்து 50,000 ஃபெயில் ஆகிருமா, சரிங்களா. இப்போ 1:2 ரேஷியோ வந்து நான் வந்து மினிமம் வைக்க சொல்லியிருந்தேன். இந்த 1:2 ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் 10ல் 5 தடவை ஃபெயில் ஆகிட்டீங்க, 5 தடவை பாஸ் ஆகினீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு அதே 1 லட்சம் வந்து ரிவர்ஸ் வந்து நிற்கும். ஸோ இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா அகைன் வந்து உங்கள்கிட்ட 50,000 வந்து மிச்சமாகும். 50,000 மிச்சமாகுமா, இல்லை இது ஓகே கரெக்டு. திரும்ப வந்து 1 லட்சம் உங்கள்கிட்ட மினிமம் வந்து பேலன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் 1 லட்சம் வச்சுருக்கீங்க, 1 லட்சத்தில் 50,000 உங்களுக்கு லாஸ் ஆகுது, மிச்சம் 5 ட்ரேடு வந்து பாஸ் ஆச்சுன்னா அகைன் வந்து உங்களுக்கு 1 லட்சம் வந்து மிச்சம் இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து 10 நாளைக்கான ட்ரேடிங் அமௌண்ட்டை வந்து கேபிட்டலை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேடிங்கே வரணும். அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயப்படாமல் நீங்கள் வந்து ஃபுல் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஒன்று எஸ்எல் எடுங்க, இல்லை டார்கெட் எடுங்க. இடையில போகிற இந்த வேலையே இருக்கக்கூடாது, சரிங்களா. வேணும்னா இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஜென்ரலாக பண்ணும்போது எஸ்எல் ரொம்ப லாங்காக வச்சுப்பீங்க, இல்லைனா எஸ்எல் தாண்டி நீங்கள் விடுவீங்க. ஆனால் டார்கெட் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபுல்லாக வைக்க மாட்டீங்க, ஃபுல்லாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் 10 நாளைக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஃபுல் கேபிட்டல் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு நாள் ட்ரேடிங்கை நீங்கள் ஆரம்பிக்கணும், ஓகேங்களா. இப்போது இது வந்து ட்ரேட்
பண்ணுறதுக்காக. ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ அடுத்து அகைன் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் அன்டில் யுவர் மைண்ட் செட் பிகம் ஸ்ட்ராங்கர் தென் ஸ்ட்ராங்கர். அதாவது இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு 10 நாளைக்கான கேபிட்டலை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட வந்துட்டிங்கன்னா இப்போது அகைன் அந்த ப்ராக்டிஸை வந்து அகைன் அந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி பண்ண தான் உங்கள் அப்பையும் திரும்ப வந்து உங்களுக்கு வந்து லாஸ் வந்துக்கிட்டே சின்ன சின்ன லாஸ் வரும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்ட் 1ல் வந்து நீங்கள் லாஸ் மட்டுமே பண்ணுவீங்க. பார்ட் 2ல் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அதாவது ப்ரோக்கரேஜ்லாம் போக உங்களுக்கு காசே இருக்காது. நீங்கள் வந்து அந்த கேபிட்டல் வந்து உங்களுக்கு அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது கேபிட்டல் சேவ் ஆகிட்டேன்னா நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுவீங்க. அதாவது டெய்லினா உங்கள் ட்ரேடிங் கண்டினியூவாக நடக்கும். ஆனால் நீங்கள் லாஸும் பண்ண மாட்டீங்க, ப்ராஃபிட்டும் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சர்வே ஆகிட்டே இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு தினம் என்ன ஆகுனா சின்ன அந்த உங்கள் மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையாகிட்டே இருக்கும், ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் அந்த மார்க்கெட்டில். ஓகேங்களா? அப்புறம் ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்து வந்து சக்ஸஸ் ஆகிருப்பீங்க, உங்கள் மைண்ட் செட்டும் மாறி இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு ஜென்ரலான ஒரு அட்வைஸ் தான். ஓகேங்களா? என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமே இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. சரிங்களா? ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று தான் இந்த உலகத்தில் சம்பாதிக்க முடியும்னா இல்லை, அதுக்கு நிறையா வழி இருக்குது. ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று தான் நீங்கள் ரொம்ப வேகமாக வளர்கிறதுக்கான ஒரே வழி எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்னா இந்தியன் மார்க்கெட்டும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டும் சரி, நல்ல வழியில். சரிங்களா? அதனால தான் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை குவிட் பண்ணலை. சரிங்களா? நான் 11 பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா என்னோடய ஈகோவெல்லாம் தூக்கி எங்கேயோ தூர போட்டிருப்பேன். சரிங்களா? நான் 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டு 3 பேர்கிட்ட கற்றுக்கிட்டு 4வது பேர்கிட்ட போகும்போது அவங்களும் கேட்டாங்க, சார் நீங்கள் எங்கெங்கே கற்றுக்கிட்டீங்க சார்? கற்றுக்கிட்டதை நீங்கள் என்னெல்லாம் 6வது 7வது பேர்லாம் சேர்க்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? 5-6 பேர்கிட்ட படிச்சிங்களே, அது என்ன பண்ணீங்க அப்படின்னு. இல்லை சார் எனக்கு அது செட் ஆகலைன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மென்டாரு, இல்லைப்பா உனக்கு இவ்வளோ கற்றுக்கிட்டும் நீ வந்து முன்னேறவே இல்லைன்னா இன்னும் நீ கற்றுக்கிட்டே தான் இருப்ப, உனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே சூட் ஆகாது, நீ இப்படி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் குறை சொல்லிகிட்டே இருப்ப அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி போய் அப்படி தான் என் மைண்டை பற்றி நீ சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல நான் கோவப்பட்டு போகல. சரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பார்த்து தான் 11 பேர்கிட்ட கற்றுக்கிட்டு 11ல் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு ஞான உதயமே வந்தது. அதாவது அந்த மைண்ட் செட்டே வந்து மாறுச்சு. இந்த 11 பேர் அப்புறம் தான் நான் வந்து ரிச் டேட் புவர் டாட் வந்து இடையில படித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கற்றுக்கிட்டோம். அதுதான் லைஃப்பில் அப்ளிகபிளாகனு புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஒரே வழி கிடையாது சம்பாதிக்க. உலகத்தில் எவ்வளோ வழி இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. அது என்ன சக்ஸஸ், அதாவது இட் இஸ் த ஒன்லி வே டு சக்ஸஸ் குவிக்லி, ஃபாஸ்ட்டு வெரி ஃபாஸ்ட். அதாவது இந்த ஃபாஸ்ட்னா வேகமாக வாங்க, வெரி ஃபாஸ்ட்னா ரொம்ப வேகமாக வாங்கன்னு அர்த்தம். வெரி ஃபாஸ்ட்னா ரொம்ப வேகமாக வாங்கன்னு. இதுக்கப்புறம் அந்த வெரி சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதுக்கப்புறம் வர்ற வேர்டு தான் குயிக் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக்னா ஃபாஸ்ட்டோட ரொம்ப வேகமாக. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி பயங்கரமாக சம்பாதிக்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. சரிங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, அதுவும் மல்டிப்புள் ஆகிற விஷயந்தான். ஆனால் அதுக்கும் முன்னாடி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸோ ஆனால் இன்னொரு விஷயமும் கூட, நீங்கள் உங்கள் அதாவது உங்கள் கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஜாபை குவிட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் உங்கள் ஜாபை குவிட் பண்ணிடுறாங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ ஃபைனலாக அதாவது உங்கள் கோல் வந்து இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் கோல் வந்து சம்பாதிக்கிறதா இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு 1000 ரூபா எடுத்துடணும், ஒரு 2000 ரூபா எடுத்துடணும்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட் வந்து மறுபடியும் வீக் ஆயிரும். நீங்கள் அகைன் லாஸ் ஆவீங்க. அப்போ என்ன தான் ஏன் கோலாக வைக்கிறோன்னா, பட் ஐ வாண்ட் டு ஏர்ன் ஃப்ரம் எனிவேர் இன் எனி கமிட்மெண்ட். அதாவது நீங்கள் தினம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது திரும்ப தவறில் தான் போய் முடியும். அதாவது இந்த ஸ்டார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய கோல் என்னென்னா, நான் எங்கே இருந்தாலும் எப்பேற்பட்ட கமிட்மெண்ட் இருந்தாலும் நான் சம்பாதிக்கணும், இவ்வளோ தான். நான் தினமும் ஒரு அமௌண்ட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு 1000 ரூபா வேணும், 2000 வேணும்னு நான் நினச்சி வந்தேன்னா அது அதிகமாகவும் கொடுக்கலாம், கம்மியாகவும் கொடுக்கலாம். கம்மியாக கொடுத்துனா என்ன ஆகும், நான் அகைன் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் நான் சக்ஸஸ் ஆகணும்னு மட்டும் நினச்சேன்னா போதும், எனக்கு ஒரு ப்ராஃபிட் வந்தாலே அது என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு பாஸ் ஆனாலே எனக்கு நிறைய சந்தோஷம். அதில் என்ன அமௌண்ட் வந்தால் என்ன, நான் பாஸ் ஆகிட்டேன், என் ஸ்ட்ராட்டஜி பாஸ் ஆகிட்டேன், அந்த சந்தோஷம் கொடுக்குற சந்தோஷம் இருக்குது, அதாவது ஜெயிக்கிற சந்தோஷம் இருக்குது. அது வந்து அது எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வராதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன கமிட்மெண்ட்டில் இருந்தாலும் எனக்கு வந்து சம்பாதிக்கணும், அவ்வளோதான். நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கணும், அவ்வளோதான் சம்பாதிக்கணும்லாம் கிடையாது.
எனக்கு நான் என்ன கமிட்மெண்ட்னாலும் சம்பாதிக்கிறேன்னா என் மைண்டு எவ்வளோ ஃப்ரீயாக அப்போ இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து ஒரு ஃபேமிலி பிளான் மாதிரி, ஜாப் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரோ இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ இல்லை டாக்டராகவோ இருந்தீங்கன்னா, நீங்கள் 21 வயசுல இருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. நீங்கள் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகும்போது உங்கள் புள்ள அந்த இடத்துல போய் உட்கார முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அப்படியே வந்தாலும் அவரும் ஜீரோவில் தானே ஆரம்பிக்கணும். அவரும் ஒரு ட்ரெயினியாக தான் சேரணும். ஒரு ஃப்ரெஷராக சேர்ந்து அவரும் படிப்படியாக 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி தானே திரும்ப உங்கள் போஸ்ட்டுக்கு வந்து உட்கார முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 21 வயசில் போய் சேரும்போது ஒரு ஃப்ரெஷராகவோ ட்ரெயினியாக போய் சேர்றீங்க. ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஜென்ரல் மேனேஜராகவோ இல்லை ஒரு எம்டியாவோ ரிட்டையர் ஆகுறீங்க. ஆனால் உங்கள் பையன் அப்படியே அந்த எம்டி போஸ்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அவர் வேற ஒரு படிப்பு படிச்சிருப்பார்ல, உங்கள் படிப்பே படிச்சிருந்தா சாத்தியமே இல்லைல்ல. ஆனால் ட்ரேடிங் அப்படி கிடையாது. அது ஒரு ஃபேமிலி பிளான். நீங்கள் இப்போ ஒரு 30-35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் 40-45 வயசு ஆகிருந்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டிங்கனாலே போதும், உங்கள் பிள்ளைய, உங்கள் ஒய்ஃபை, இல்லை உங்கள் அப்பா அம்மாவை, உங்கள் தம்பியை, உங்கள் அக்காவை, யாரை வேணாலும் அதே ட்ரேடிங்கில் நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்தே அவங்க தொடரலாம். நீங்கள் 45வது வயசில் நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னா அதே இடத்துல இருந்து உங்கள் கூட எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. அதாவது இந்த பேங்க்கில் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு போடுற மாதிரி தான். உங்கள் அக்கௌண்ட்லேருந்தும் காசு வரும், உங்கள் புல் அக்கௌண்ட்லேருந்தும் காசு வரும், உங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்லேருந்தும் காசு, எல்லாரோட அக்கௌண்ட்லேருந்தும் நீங்கள் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ட்ரேடிங்கிறது ஒரு ஃபேமிலி பிளான் மாதிரி. அது வந்து ஜாப் மாதிரி கிடையாது. அதை தானே சொல்ல வந்தேன். இதுதான் பிஸ்னஸ் மைண்ட் செட்டு. அது வந்து எம்ப்ளாயி மைண்ட் செட்டு. சரிங்களா? எம்ப்ளாயி மைண்ட் செட்னா இன்றைக்கி சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறீங்கள, அதுதான் எம்ப்ளாயி மைண்ட் செட்டு. நீங்கள் எப்போ பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கு மாறுறீங்களோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் பயங்கரமாக நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? மணி எல்லாம் நான் அப்புறம் சம்பாதிச்சுக்கிறேன்ப்பா, முதல்ல நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சி வருவீங்க. அதுதான் ட்ரேடிங்கு. ட்ரேடிங்கை வந்து ஃபேமிலி பிளான் மாதிரி பாருங்கள், ஜாப் மாதிரி பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ட்ரேடிங்கை வந்து குயிட் பண்ணிடாதீங்க. இவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணால் கற்றுக்கோங்க பாஸ். நீங்கள் யார்கிட்ட வேணால் கற்றுக்கோங்க. இஎம்ஐ கூட கற்றுக்கோங்க, இண்டிகேட்டரே கற்றுக்கோங்க, இல்லை ஓப்பன் லோன் என்ன வேணால் கற்றுக்கோங்க, யார்கிட்ட வேணால் கற்றுக்கோங்க. அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த 3 விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. எங்கே? க்ரோ பை யுவர் செல்ஃப், ட்ராவல் இன் யுவர் ரோட் அண்ட் பில்ட் ஏ பைப்லைன். சரிங்களா? இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் ட்ரேடிங்கை நான் சொன்ன மாதிரி 10 நாளைக்கான கேபிட்டல் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ண வராதிங்க. சரிங்களா? அதுக்கு அந்த கேபிட்டலில் கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த பிளானு, பிஸ்னஸ் மைண்ட் செட்டு, இந்த கேபிட்டல், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் திரும்ப ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா திரும்ப பார்ட் 1 போவீங்க, திரும்ப பார்ட் 2 வரணும், திரும்ப பார்ட் 3க்கு வரணும். இந்த லூப்லேயே சுற்றிட்டு இருப்பீங்க. இந்த பார்ட் 3லேருந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ் ஆகணும்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை சேனலோட லிங்க் வந்து நம்ம டெலிகிராமோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பாஸ் ஆகுது, எப்படி புதுசாக இருக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவை தெரிவிங்க கைஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ்.